சென்னையில் 16 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் முதல் வெற்றியை சேகர் பாபு பதிவு செய்திருக்கிறார். 16 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். அதே போல கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னையின் பெரும்பாலான இடங்களை தாவேகா கைப்பற்றிய நிலையில் துறைமுகம் தொகுதியில் திமுக முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சேகர் பாபு வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். குறைந்த வாக்குகள் கொண்ட துறைமுகம் தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருப்பதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் முதல் வெற்றியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். 13 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் சேகர் பாபு. கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னையில் 16 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் முதல் வெற்றியை சேகர் பாபு பதிவு செய்திருக்கிறார். 16 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். அதே போல கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னையின் பெரும்பாலான இடங்களை தாவேகா கைப்பற்றிய நிலையில் துறைமுகம் தொகுதியில் திமுக முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சேகர் பாபு வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். குறைந்த வாக்குகள் கொண்ட துறைமுகம் தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருப்பதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் முதல் வெற்றியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். 13 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் சேகர் பாபு. கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னையில் 16 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் முதல் வெற்றியை சேகர் பாபு பதிவு செய்திருக்கிறார். 16 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். அதே போல கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னையின் பெரும்பாலான இடங்களை தாவேகா கைப்பற்றிய நிலையில் துறைமுகம் தொகுதியில் திமுக முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சேகர் பாபு வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். குறைந்த வாக்குகள் கொண்ட துறைமுகம் தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருப்பதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் முதல் வெற்றியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். 13 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் சேகர் பாபு. கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார்.